அந்த மாடிப்படி மாறு எங்கே காணோம்? பாத்தேல மளிகை சாமான் வாங்கத்தான் போயிருக்கான். பேஷா இருக்கு, அதுக்கு இப்ப நேரமா. மது மது பட்டக்கா, மாது இன்னமா வரல? நீயும் அவனுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிய? ஆனந்த விகடன் வாங்கிட்டு சொன்னேன், அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு தான் ரொம்ப அவசரமா தொடர்கதை படிக்கணுமே. மாதோ மாதோ மாதுக்கண்ணா. ஐயோ ஐயோ, மூஞ்சி மகனே சைக்கிளே. கடவுளை கண்டேன் சினிமாவுல கொட்டாப்புடி ஜெயராமன் மூஞ்சி பூரா சோப புத்துட்டு வந்திருந்த மாதிரி. பட்டோ பிளேடுக்காக காத்துட்டு இருக்கேன்டி. யாராவது பார்க்க போறா, போங்க உள்ள. அலவேலம்மா, வா வா வா. எப்ப போனே எப்ப வர்ற? கடைக்கு போனா இவ்வளவு நேரமா? இந்த காலத்துல மளிகை கடை கூட சண்டே சலூன் மாதிரி ஆயி போச்சு. அவ்வளவு கூட்டம், சட்டுப்புட்டுன்னு வர முடியல. தோசைக்காக அடுப்புல கல்ல போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். என் தலையை கண்டவுடனே கல்ல போடுறது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தாங்க 4 படி அரிசி, 2 படி பருப்பு, அரைக்காப்படி வெந்தயம், ரேஷன் கார்டு கையில, பாக்கி சில்லற அதே பையில. வெங்காயம் எதுக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அடை பண்ணி போடுங்க. டாட்டா, மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏய் மாது, செவ்வாய்க்கிழமை எந்த சலூன் திறந்திருப்பான்? அம்பட்டம் வராவதி சுப்பையன் கடை. மாது முதல்ல போடலங்க. மாது, பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் எப்படா வருது? யார் சார் வர்றாங்க? என் பொண்ணு பாரு. பேரு பாரு, ஊரு பெங்களூரு. குட் ட்ரெயின் எத்தனை மணிக்குடா வருது? பெங்களூர் மெயில்னா 5:40 வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 7:25 வருது. எந்த ட்ரெயின் கரெக்டா வரலங்கிறதுக்கு ஒலிபெருக்கி வச்சிருக்கான். எத்தனை மணி நேரம் லேட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளையும் வச்சிருக்கான். ஸ்டேஷனுக்கு எப்போ வருதுன்னு டைம் டேபிள் போட்டிருக்கான். சொன்ன நேரத்துக்கு எங்க ஸ்டேஷனுக்கு வண்டி வருது? டைம் டேபிள்ல தான் வருது. பட்டுமாவே ஆபீஸுக்கு கொஞ்சம் லேட்டா போனாதான் என்ன தலையா போயிடும். அன்புக்கரங்கள் சினிமாவுல சிவாஜி வர்ற மாதிரி பெரிய ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டி வந்துருங்கிறதுக்கு குடிமொழிக்கு போற மாதிரி கத்துறாடா மாது. ஏன் மாமி, ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொன்னா பத்தாதா? அதுக்காக சினிமாவை சொல்லித்தான் சொல்லணுமா? நேக்கு தோணித்து சொன்னேன். போகட்டும். பிளேடு வாங்கிட்டு வந்திருக்கியா? மாமி அவருக்குடா. பிளேடுக்காக என் கழுத்த இருக்கிறாரடா. கழுத்த அறுக்கிறதுக்கு பனாமா பிளேடு போதுமா? போடா மாது. அமாவாசை என்னைக்குடா? இத்தனை குடுத்தர இருக்கிற இந்த வீட்டுல பௌர்ணமி அன்னைக்கு கூட அமாவாசை தான். என்னைக்கு வெளிச்சம் வந்திருக்குது? விளையாடுறா. அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லு. வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் போகுது பிச்சம்னு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்துல. டேய் மாது, இன்னைக்கு காலை என்ன டைம் டேபிள்? அவனை கேளம்பா. அவனுக்காக தான்டா உன்னை கேக்குறேன். காலேஜ் டைம் டேபிள். காலையில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி, அப்புறம் ஆர்கானிக் பிராக்டிகல். மத்தியானம் சஃபயர்ல சவுண்ட் ஆஃப் மியூசிக் சினிமா. கிண்டலா பண்றேன். மத்தியான நேரத்துல நீங்க எல்லாம் எங்கப்பா காலேஜுக்கு போயிருக்கீங்க? மது மது முதல்ல ஆனந்த விகடன் கொடு. முதல்ல ஏல இந்த ஆனந்த விகடன் தொடர்கதை தானே. போன வாரம் கமலா தற்கொலை படிக்கிறதுக்காக பாட்டு வேற குதிக்கிறதுக்கு தயாரா நிக்கும் போது தொடர்ந்து போட்டான்ல, கதையை சொல்லாத. இந்த வாரம் குதிக்கல. ஐயோ, போயிட்டே இருக்கிறா, தொடர்ந்து போட்டா. டேய் கணவனே, உன் கணக்குல சிகரெட் தர மாட்டேங்கிறான்ப்பா. ஏண்டா என் கணக்குலன்னு கேட்ட? என் கணக்குல ஓபன் பண்ண மாட்டேங்கிறானே. மாது, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டேன். நானே சபாபதி சார் வீட்டுல கொடுத்துறேன். ஒரு தேங்க்ஸ் வரும், வாங்கி போட்டுக்க. விறகு வாங்கிட்டு வாங்கன்னா இந்த மனுஷன் இப்படி வாழைக்கண்டைய வாங்கிட்டு வருவார். நான் என்ன பட்டணத்தாரா இதை வச்சு எரிக்க? என்னது என்னது விறகு? அது தெரியுது. விறகு காய வைக்க என் வீட்டு வாசப்படிதான் கிடைச்சதா? காய வச்சா என்ன, இங்கதான் வெயில் விழுறது, மொட்டை மாடியிலேயே விழுறது. உங்க வாசல்ல காய வச்சா தேஞ்சா போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து விறகு எடு எடு. என்ன அதிகாரம் தூள் பறக்கிறது? பணமா பாசமா வரலட்சுமி நினைப்பா எடுக்க முடியாது. இப்ப எடுக்க போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்யறேன்? விறக தூக்கி வழியில எறிவேன். அந்த கையை ஒடிப்பேன். கையை ஒடிப்பியா? காலை ஒடிச்சு போடுவேன். காலை ஒடிச்சிடுவியா? காலை ஒடிச்சிடுவியா? என்ன இங்க பாருங்க, இந்த காவேரியும் காலை உடைக்கிறேங்க. அழகமா இப்படி வாங்கோ. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன என்னது என்ன என்னமா காலங்காத்தால என்ன சண்டை? வெளிவா என் காலை ஒடிப்பேங்கிற. கையை ஒடிப்பேன், அதுக்கு நான் காலை ஒடிப்பேன். அதுல என்ன தப்பு? கைய ஒடிச்சா காலை ஒடிக்க வேண்டியதான். பாத்தியா பாத்தியா, உன் புள்ள திமுற பாத்தியா? சும்மா இரேண்டா. சாதாரண விறகு பிரச்சனைய பெரிய வியட்நாம் பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு போக மாட்டீங்க. வாப்பா வா. வந்துட்டியா? எம்மா ராதா வாரிசு. நீயே சொல்லுப்பா. இங்க விறகு காய போட்டா இவனுக்கு என்னவா? இவ கட்ட வீடா? இல்ல, உன் புருஷன் கிட்ட என் கட்டினது. நம்ம சண்டையில அவரை ஏன் எடுக்கிற? சத்தா சும்மா நிறுத்து. நீ சும்மா இரு. நீ நிறுத்து. நீ நிறுத்து. நீங்க நிறுத்த மாட்டீங்க. அவன் வந்துட்டு இருக்கான். யார் வந்தா நேக்கு என்ன? எவன் வந்தா என்ன? யார் அவன்? எவன் வந்தா பெரிய கொம்பனா? சண்டை விடாதீங்க. மாடியில் இருக்கிற நாயர் வர்றான். நாயரா? அப்புறம் பேசிக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன். என்னடா இது? சந்தக்கடை மாதிரி இருக்கிற வீடு திடீர்னு ஒரே நிசப்தம் ஆயிடுச்சு. நாயர் வர்றான், அதனால்தான். நாயர் தானே? பெரிய மேயரா? அதானே. அவனும் இதே வீட்டுல குடி இருக்கிறவன், அதுவும் ஹோட்டல்ல சாதாரண சமைக்காரன். அவனுக்கு போய் எல்லாரும் பயந்துகிட்டு குட் மார்னிங் நாயர்.
எந்த குருவாயூரப்பா. சார் இன்னும் காலேஜ் கிளம்பலையா? டேய் அவன் ஒன்னும் சாப்பிட்டு மாட்டான்டா. டேய் சாருக்கு எங்கடா சாப்பாடு? அவன் என்னடா நம்மள மாதிரியா? உட்லேண்ட், தாஷபிரகாஷ், உடுப்பி அது கம்மியா போவாரா? அதானே நம்ம மாதிரி எடுப்பு சாப்பாடா? இருக்கிற இடத்துல இருந்து கையை நீட்டி ஒரு கூப்பாடு போட்டா தட்டுல சாப்பாடு. மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன். மாதுவா இன்னும் சோறு வடிக்கலப்பா, கொஞ்சம் நேரம் ஆகும். காலேஜுக்கு நேரம் ஆயிடுங்க. உனக்கு வழக்கு வடிச்சு கொண்டு தான் நறுக்கனாக்கும். நீங்க எங்க கொட்டுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே போடுறீங்க. திமுற பாரு திமுற, மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டின்னு கவனம் வருது. சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு மண்ணெண்ணெய் வாங்கணும். டின்னர்லாம் எடுத்து வைங்க. சரி சரி, நீ போய் வாங்கிட்டு வராம நானா போவேன். மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன். இவன் ஒருத்தன்டா இங்கே தானே கிடக்குற. அப்புறம் என்ன மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன்னு சொன்னா அம்மாக்கு புரியும்டா. டேய் சோறு வேணும்னா அம்மா தாயே சோறு போடுங்கன்னு காண பிச்சை எடுக்கிறதுல கௌரவம் வாங்கடா. கோபிநாத், நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு? நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மேல நின்னுகிட்டு ஏண்டா மாது இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குடா. கோச்சுக்கிட்டாண்டா. சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன்டா. என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்சை தானடா எடுக்கிற. பிச்சை என்னடா சொன்ன? என்னடா சொன்ன மாதுவே? இன்னொரு அவனை ஏதாவது சொன்ன உன்னை அங்கேயே வெட்டி பழச்சு போடுவோம் படவா. டேய் அவன் எல்லாருக்கும் தான் உடம்ப செருப்பா தைச்சு போட்டு உழைக்கிறான்டா. அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க, சாப்பிடுறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்துறதுல உதவாக்குற ராஸ்கல் போட. அவன் ஒண்ணும் சொல்லாதீங்க சார். போட உள்ள நல்லவன் தான் சார் அவன். அலமேலு மாது வந்திருக்கா பாரு. உதவாக்குற சுத்த உதவாக்குற பையன் சார். உதவாக்குறன்னு யாருமே சொல்லாதீங்க சார். இந்த உலகத்துல உதவாக்குறேன்னு யாருமே கிடையாது சார். நம்மளால உபயோகிக்க முடியலன்னு வேணா சொல்லுங்க. இப்ப நானே இருக்கிறேன். இந்த வீட்டுல எல்லாருமே என்கிட்ட வேலை வாங்குறாங்க, உங்களை தவிர. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்குறேன் தானே. பாது, எல்லா வேலையும் என்னாலேயே செய்துக்க முடியுதுடா. அதனால நானே செய்துக்கிறேன். உங்களால செஞ்சுக்க முடியாத வேலையா கிடையாதா? இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. பல்லு தேய்க்கிற டூத் பேஸ்ட டியூப விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டியூபுக்குள்ள போட முடியுமோ? படவா ராஸ்கல். போலீஸ்காரன் வீட்டுல தன் குழந்தைய கொஞ்சம் போது கூட திருட்டு பையல, கேடி பையல, ரவுடி பையல, முள்ள மாதிரி பையல, முடிச்ச வைக்க பையலன்னு கொஞ்சற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கல்னு சொல்லலன்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். அலமேலு இன்னொரு சாதம் வேண்டா. பரவாயில்ல சாப்பிடுறா. வயிறு ரொம்ப சாப்பிடா படவா ராஸ்கல். பாரு அம்மா, ராஜாத்தி கண்ணு, நீயும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவியான்னு இருந்துச்சுமா எனக்கு. அக்கா, பார்வை பெங்களூர்ல இருந்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு வந்துட்டேன். போதுமா? அப்பா பண்றாமா, வீட்டுக்குள்ள போ. அக்கா, சென்ட்ரியெல்லாம் வாங்காதீங்க, விடுங்க பாவம். பாரு, நீ யாருகிட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் போக கூடாது. ஏமா? உடனே ஏமான்னு கேளு. பல ஒண்ணு கொடுத்து இருக்கிற வீட்டுல நம்ம இருக்கிறோம். வெறும் வாயை மெல்றவளுங்க இங்க அதிகமா இருக்காளுங்க. உன் விஷயம் தெரிஞ்சா எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன் கல்யாணம் நடக்கிற வரையில நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? அதான் அந்த ட்ரெயின்ல வரதுனால படு போர். பெங்களூர் மெயில் நினைச்சு ஏறனா அவன் குடுவாஞ்சேரி பேசஞ்சர் மாதிரி வந்தான். சரிதான், வாடா. பாரு, வாம்மா. அக்கா, டாக்ஸில பழ கூட இருக்கே. யாரு நீ? உன் பேர் என்ன? என்னடி இங்க நின்னுட்டு சிரிப்பு? ஓடி ஓடி உள்ள வா. நீ என்னதான் சத்தம் போட்டாலும் சண்டை போட்டாலும் உன் கையால பட்ட சமையல் இருக்கு பாரு, வெகு பிரமாதம். அதுலயும் டெய்லி நீ வத்த குழம்பே வச்சாலும் அதுல என்ன ருசி தெரியுமா? இது கொன்ன குறைச்சல் இல்ல. ஐயோ பட்டு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. மேனேஜர் வேற எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுவாண்டே. சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். மாதுகண்ணா,
ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வாங்க. டாக்ஸியா? இத கொண்டு வர. கையில காப்பி இருக்கிறது நினைவில்லாம பிளாஸ்க் அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துடாதீங்க. வர வர உங்களுக்கு ஞாபகம் வரது ஜாஸ்தியா போயிடுத்து. எங்கள் வீட்டு மகாலட்சுமியில ரங்காராவ் மாதிரி. இந்த இருமல் கிழ உயிரோடு இருந்துட்டு ஏன் இப்படி நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு? அம்மாண்டி பட்டோ எப்ப பார்த்தாலும் கொல்லு கொல்லுன்னு இருமிண்டு. அவரே கொல்லு கொல்லுங்கிறாரே, கொன்னுடுங்களே. ஏண்டே நான் இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? தனி கட்டதானே கிழம், தொலையப்படாதோ. கிட்டு வயசுக்காரம்ன்றது எல்லாருக்கும் வரும்பா. நாம என்னைக்கு இப்படியே இருந்துட போறது இல்ல, மார்க்கண்டைய மாதிரி. என்னது நம்மையும் அவர் கூட சேர்த்துக்கிறார் வயசுல? பட்டோ அது ஒரு கிழம், இது ஒரு கிழம், ரெண்டும் பென்ஷன் வாங்குற கிழம். அந்த கிழத்த சொன்னா இந்த கிழத்துக்கு கோபம் வர்றது. மெதுவா பேசுங்கோ, இது கிழமானாலும் பாம்பு காது. சரி வரட்டுமா பட்டா? வரட்டுமா? ஏண்டே வரட்டுமா? என்னது சும்மா வரட்டுமா வரட்டுமா? ஒண்ணு இல்லடே வர்றேங்க. ராஜாத்தே ராஜாத்தே. என்னடா என்ன? அவனு பண்ணல டாக்ஸி ரெடி. சரி சரி சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். நீ கூட்டிட்டு வந்த டாக்ஸி தானே ஆபீஸ் போறான். போற வழியில ஒண்ணு இறக்கி விட்டு போனா குறைஞ்சா போயிடுவான். இல்ல சார், நானு அவரோட டாக்ஸில போக மாட்டேன். ஏண்டா? டாக்ஸி டிரைவர் எட்டனா மேல கேட்டாரு, இவர் கொடுப்பாருன்னு நான் சொல்லிவிட்டேன். இறங்கும் போது அவன் கேட்டானா? வந்துட்டேன்டா. தாத்தாவுக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டேன். மருந்து கொடுத்துட்டு அப்புறம் காலேஜுக்கு போறேன். 7 நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு 7 தடவை வேலை வாங்குறாங்களே. போதா குறைக்கு இந்த இருமல் கிழமை வேற இவனா இழுத்து விட்டுக்கிட்டது. இன்னும் யாராவது வேலை சொல்றதுக்கு முன்னால ஓடுற காலேஜுக்கு. சரி சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். அப்பா மாது மாது சாப்பிட்டியாடா கண்ணா? வயிறு நிறைய சாப்பிட்டியா? காலேஜ் கிளம்பிட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்? மிஷன்ல 2 படி கோதுமை கொடுத்தேன், அரைச்சு வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வந்துறேன். அவன் காலேஜ் போகணும், நேரமாச்சு, காலேஜ் போகட்டும். நான் காலேஜ் போக வேண்டாம் நான் சொல்றேன். நல்லா போகட்டுமே. நான் ஒருத்திதான் அந்த கட்டடத்திலே மாதுகிட்ட வேலை வாங்குறேன்னா என்ன? பாரு, சண்டை பிடிச்சிக்கிட்டே இருங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன். நானும் தான் ஒரு படி அரிசி 1.5 ரூபாய் போட்டு வாங்குறேன். பருப்பு 2.25 ரூபாய்க்கு வாங்குறேன். நானும் தாண்டா உனக்கு சோதப்பட்டு வளர்க்கிறேன். அந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு போ? நான் என்ன சொல்லிவிட்டேன்? வேற என்ன சொல்லணும்? நான் கொடுமைக்காரி, ஈவு இறக்கம் இல்லாதவ, மனசுல பச்சாதாபமே இல்லாதவ. அப்படியெல்லாம் நான் சொன்னா உள்ளத்த வச்சு பேசுறது தெரியாதா? வயசு காலத்துல ராமகிருஷ்ணன் மூளையில விழுந்து கிடக்கணும். என்ன சொன்ன? மூளையில விழுந்து கிடக்க அவர் கொண்டு கைகால இழுக்கல, நல்ல ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் மாதவ தண்ணீர் ஒப்படான்னு சொல்வேன், மத்தியானம் தயிர் வடை போட்டா 2 கொடுப்பேன், மைதா மாவு வாங்கிட்டு வாடான்னு சொல்வேன், மைசூர் பாக்கு போட்டா 2 கொடுப்பேன். நான் அவனை அடிப்பேன், கடைக்கு அனுப்புவேன். உன் புருஷன் என்னத்துக்கு சமம் இல்லாம ஆதரவாகணுங்கிற? யாரு எக்கேடு கட்டு போனா உங்களுக்கு என்னங்க? நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க? ஏண்டு வாங்க வாடாப்பா வா. நான் இனிமே உன்கிட்ட ஒரு வேலை சொல்லலப்பா. உனக்கு வக்காலத்துக்கு தான் ஒரு கலத்தை வச்சிருக்கேன். கொண்டா. என்ன சார், பெரிய மழையா? புயல் இப்பதான் வந்துதா சார்? நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். மாது மாது கண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? நோக்கு எப்படிடா தெரிஞ்சது? மாதுன்னா மாதுதான். யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன வேணுங்கிறது நோக்கு எப்படிடா தெரியறது? உங்க குரல்லையே தெரிகிறது. அப்பா தேனி மாதிரி ஓச்சல் ஒழிச்சே இல்லாம வேலை செய்யற நீ பாவம். என்ன விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? 2 படி உளுத்தம் பருப்பு வேணும்டா, இட்லி கிடைக்கணும். இந்தாமா. சரி சரி, நமக்கு ஏன் மாமி, இப்போ காலேஜ் இருக்கே, இத காலையில சொல்லிட கூடாதா? சனியம் பிடிச்ச காலேஜே சாயங்காலம் வச்சுட்டா என்ன? வச்சுக்கலாத. அதானே, உளுத்தம்பருப்பு முக்கியமா, பையன் உருப்புறது முக்கியமா? மாதவா கடைக்கு போறியா? எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா. என்னது, துணி துவைக்கிறமா? இல்ல மாது, சோப்பு வேணும்னு சொன்னேன். உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காவேரியம்மா இருக்காங்களே, அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு. ஆமா, அவளுக்கு என்ன? அவ ரொம்ப அழகாம. என்ன அழகுன்னு அழகா, அப்படிப்பட்ட அழகாம. எப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாளாமா? அழகா இருப்பான்னு சொன்னேன், அழகு பண்ணிக்குவான் நான் சொன்னேன். யாரு? காவேரி மசாலால பெருமையா? அவ அப்பா தர்மலிங்கம் கூட அப்படி ஒண்ணு அழகில்லையே. இந்த காவேரியம்மா மாத்திரம் என்ன ரொம்ப அழகா? பின்ன அந்த பொண்ணு மட்டும் எப்படி அழகா இருக்க முடியும்? அது விடுங்க,
இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த காவேரி அம்மா இதே இடத்துல 7-8 வருஷமா கொடுத்து நடக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராத அந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்குதாமே. ஆமா, அந்த பொண்ணு ஒரு தடவை கூட மദ്രാസുக்கு வந்ததே இல்லையே. என்ன காரணமா இருக்கலாம்? என்னவா இருக்கும்? உட்கார்ந்து யோசிப்போமே. இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். எப்படி ரேணு, செத்த உள்ள வாயே, தனியா பேசுவோம். ஆமா, வாங்க உள்ள 3 பேரும் தனியா பேசுவோம். பெண்கள் சமாச்சாரம் உனக்கு ஏண்டா? சரி, எனக்கு வேண்டாம். அப்ப போயேண்டா. உங்களுக்கு துணி துவைக்க வேண்டாம்? துணி துவைக்க வேண்டாம். உங்களுக்கு இட்லிக்கு மாவு அரைக்க வேண்டாம்? அப்புறம் பாத்துக்கிறேன்டா. அப்பா அப்போ வச்சேன்டா. சபாபதி, சபாபதி. அப்பா தர்மலிங்கம், வா உட்கார். சொல்லவே இல்லையே, பெங்களூர்ல இருந்து உன் மக வந்திருக்கிறாமே. ஆமா, அது கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட யோசனை கேட்கலாம்னு வந்திருக்கேன். சொல்லு சொல்லு. மாடியில குடியிருக்காரு ஆதிகேசவன். யார் அந்த பேப்பர் பைத்தியமா? அவருடைய மகனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பையன் வாட்ட சாட்டமான பையன் தான், ஆனா சிகரெட் பிடிப்பானோன்னு சந்தேகமா இருக்க. அத பத்தி நமக்கு என்ன? பையன் BA படிச்சிருக்கான், நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேற இருக்கு. கவர்மெண்ட் உத்தியோகம், ப்ரமோஷன் இருக்குதோ இல்லையோ, பென்ஷன் இருக்குதுங்கிற. என்னப்பா அது, கவர்மெண்ட் உத்தியோகத்தோடைய மதிப்பே தனிதானே. இல்லையா பின்ன, படிப்படியா சம்பளம் உயர்தோ இல்லையோ, அப்பப்போ பஞ்சப்படி உயர். நீ என்ன சொல்ற? பேசி முடி. நீதான்ப்பா கூட இருந்து ஒத்தாசை பண்ண. அப்புறம் ஏன் தாமசம்? இப்போ போய் பேசுவோம், எனக்கு வேற வேலை வேண்டாம். அக்கா அக்கா, பெங்களூர் போறேன். என்னது அதுக்குள்ளயா? எஸ், flying by today's plane. என்னடா அவ்வளவு அவசரம்? நாளை காலையில மைசூர் சீஃப் மினிஸ்டர் மீட் பண்றேன், ஈவினிங் கவர்னரை மீட் பண்றேன். சாரி, அவர் என்ன மீட் பண்றாரு. சர்த்தம்டா, உன் அழுத்தப்ப என்கிட்டே காட்டுறியா? பிளேன்ல போறேன்ல, சொல்லுவிய சொல்லு. பிளேன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மோஷன்ல போய் ஏறாதரா, ஜன்னல் ஓரமா போய் உட்காராதரான்னு சொல்லுவியே, அதெல்லாம் சொல்லு. சுத்த நாட்டுப்புறம். டேய், வந்தது வந்த பார்க்கு ஒரு கல்யாணம் பண்ற வரையில இருந்துட்டு போடா. ஐயோ, இந்த மெட்ராஸ்லயா? இந்த வெயில் நம்மளால தாங்க முடியாதப்பா. மெட்ராஸ் ஹீட் ஐ ஹேட். கேவலம் ஐஸ் வாட்டர் கூட 10 பைசா சார்ஜ் பண்றான். நான் ஐஸ் வாட்டர்லயே குளிக்கிறேன் தெரியுமா? அக்கா, ஏர் கண்டிஷன் இல்லாத வீடு ஒரு வீடா? ஒன்றை கொடுத்தோம், ஒரே சந்தக்கடை. ஐ கான்ட் பேர் திஸ். ஏதோ நீ ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாள் தங்கிட்டு போறேன். ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. இதா, எங்க அண்ணன் கூட வந்துருச்சு. வணக்கம். வணக்கம். அண்ணே, உனக்கும் இவங்க பொண்ணுக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. எங்க அண்ணன் என்ன பத்தி நானே சொல்லிடுறேன், நீங்க வெளியில கேட்க வேணாம். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. பொடி போட மாட்டேன், புயல போட மாட்டேன், குடிக்க மாட்டேன், லஞ்சம் கூட வாங்க மாட்டேங்க. ஆனா ஒரே ஒரு வீக்னஸ், அடிக்கடி பொய் சொல்லுவேன். மாப்பிளைக்கு கொஞ்சம் வெகுளிச்சு பாப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அப்படித்தான் இருக்கணும். அப்போ நான் இப்ப சிகரெட் குடிக்கணும். அப்ப நாங்க வரோம்ப்பா. நான் சொன்னேன், அந்த இடம் பாத்தியா? நான் பார்த்தேன். அந்த பொண்ணு பார்வை நீ பாத்தியா? எப்படி இருக்க? நிச்சயமாவே ரொம்ப அழகா இருக்காடா. நானே இன்னும் பாக்கலக்கா. என்னமோ கண்டிஷ்ட பட்டு போதும் மூடி 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 மறைக்கிறாங்க. இப்ப நான் பாக்க போறேனே, இன்னும் அவளை காணவே. இருங்க இருங்க, நேரம் ஆகுது. பொண்ணை கூப்பிடலாமே கூப்பிடலாமே. ஆமா ஆமா, நல்ல காரியம் நல்ல நேரத்தில் நடக்கட்டுமே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. பேர் என்ன? பாரு பாரு. உன்னை கேட்டனா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. காவேரி அம்மா மாதிரி காரக்குளம் போப்பியா? இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டி. அவளை நீங்க எப்படி பாத்திருக்க முடியும்? அவ நேத்து தானே பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா. கரெக்டி. பெங்களூர்ல நம்ம ராமசாமியோட மச்சன் இருக்கானோ இல்லையோ? ஐயா, அது பைத்தியம்னா? ஆமாண்டி, அந்த பைத்தியத்தை பார்க்க நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில இந்த பொண்ணை பாத்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போனவர் பொண்ணையும் பாக்குறேன். டேய், சரி சரி, அதை நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். இப்போ விஷயத்த சொல்லுங்க. அந்த ஆஸ்பத்திரியில இதுவும் ஒரு பைத்தியமா இருந்தது. பைத்தியமா? முடிக்கிற மொழியே பாரு. சரி சரி, கல்யாணம் நிச்சயம் பண்ற இடத்துல ஏதாவது அசம்பாவிதமா பேசி காரியத்தை கெடுத்துட்டு போறேன். நமக்கே இந்த வீண் வம்பு. பேசாம இருங்கோ. என்ன, இந்த பொண்ணுதான் அந்த பைத்தியம்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? நமக்கேண்டி வீண் வம்பு, பேசாம இரு. பாருங்க, பொம்நாட்டியண்ட அரைகுறையா விஷயத்த சொல்லிட்டு அலைய வைக்காதீங்க. சீக்கிரம் சொல்லிடுங்க, இந்த பொண்ணுதானா? ஏண்டி எதுக்கு எடுத்தா அழுதுண்டு? ஆமாண்டி பட்டு, இந்த பொண்ணு பைத்தியம் தான். அப்போ வெண்ணிற ஆடை கேஸ்ன்னு சொல்லுங்க. சினிமா தாண்டி உதாரணம். அவன் காதல் விட பொறுத்தப்பட்டோம்.
இங்க நான் காரியத்தை கவனிக்கவா இல்ல உங்க சண்டையை சமாதானப்படுத்த வரவா? டேய் மாது, இத கொஞ்சம் கேளுடா. பாவம் இந்த பொண்ணு பெங்களூர்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தாளா, இவர் பார்த்தாரா, அதான் இத உடனே வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறாதீங்கோ. அந்த பாவம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னதுல என்னடா தப்பு? இது என்ன தப்பு? இதுக்காக மூடி மூடி மறைச்சாங்களா? ஏன் சார், உங்க பொண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது உண்மைதானா? சொல்லுங்க. ஏன் சார் மரமாக நிக்கிறீங்க? உண்மைதான். இல்லையே உட்கார்ந்துருக்கிறேன். எதிரி கொஞ்சம் பொறுமையா என்ன விவரம்னு கேட்போம். இதை ஏன் சார் இவர் முன்னாடியே எங்களுக்கு சொல்லல? அப்பா அதுக்கு அவசியம் ஏற்படல, சொல்லல. இப்பதான் குணமாயிட்டாருப்பா. இப்போ இவனுக்கு பைத்தியம் குணமாயிடுச்சுன்னு என்ன நிச்சயம்? அதே பைத்தியம் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? மாதோ, நீ சுமார். நான் விஷயத்தை விளக்கமா சொல்றேம்மா. சமாதானம் எதுவும் தேவையில்லை. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கல. வாங்க போலாம். கொஞ்சம் இருங்கப்பா. ஏன் சார் பேசாம சும்மா இருக்கீங்க? யாராவது சொல்லுங்க சார். கிட்டு சார், கிட்டு சார், நீங்களாவது மாப்பிளைக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லக்கூடாது சார்? பேஷா இருக்கே, பைத்தியம் பிடிச்சிருக்கிறது பொண்ணுக்கு, பையனை சமாதானப்படுத்த சொல்ற? பட்டா திருடே சார், கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பையன். நாங்க 3வது மனுஷா, இதை தலையிடலாமோ? அடிப்பட்டு போலாம். வாங்க. நாம் எல்லாரும் படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. கெட்டது எதுன்னு பார்த்து அதுக்கு மாத்து தேடணுமே தவிர உதறி எறிஞ்சிடுறதுல நியாயமே இல்லை. அதுக்காக கல்யாணத்தை வியாபாரமா நினைச்சு குறைகளை மறைச்சு தள்ளி உள்ளான்னு நினைக்கிறீங்களே, இதுல மட்டும் நியாயம் இருக்கா? மிஸ்டர் குமரேசன், அப்படியே நீங்க இதை வியாபாரமா நினைச்சாலும் வியாபாரத்துல வாங்க வர்றவனுக்கு தான் சார் 100 கண்ணு தேவை, விக்கிறவனுக்கு கண்ணு தேவையில்லை. அதுக்காக நான் செஞ்சது சரின்னு சொல்ல வரலப்பா. இருந்தாலும் இத வியாபார சூழ்நிலை வச்சு பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஷார்ட்டா சொல்றேன், 15000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்கும். வரதட்சணையாப்பா? வரதட்சணைன்னு சொன்னாதான் வியாபாரம் வேணுமே. சார் சொல்றது அன்பளிப்பு, அன்பளிப்பு. குமரேசன், திடீர்னு 19வது நூற்றாண்டுக்கு போனா எப்படிப்பா? மிஸ்டர் குமரேசன், 15000ங்கிறது 1 2 இல்ல சார், 15ஓட 3 சைபர் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 15000க்கு 3 சைபர் இருக்குங்கிறதே தெரியாதா? மாது, நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். மிஸ்டர் குமரேசன், நான் உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன். 5000. பாக்கிக்கு நான் புறா நோட்டை எழுதி தர போறீங்களா? ரோரோட் யாருக்கு வேணும்? ரொக்கமா 15000 வேணும். 5000 பா. 15000 வேணும்னா ஒரு 1000 ரூபாய் போட்டு 6000 ரூபாய் தந்துடுறேன். 15. கொஞ்சம் இருங்க. என்னடா அது? பேரம். நீங்க பேரம் பேசுறது வெளிய இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம். ரகசியமா இப்படி விரலாலேயே பேசிட்டீங்க. மாட்டு சந்தையில பார்த்தது இல்ல? வேற என்ன முடியலையாப்பா? வியாபாரத்துல 1 2 கூட போனாலும் பரவாயில்லப்பா. என்ன தள்ளி விட்டுடுங்க, தள்ளி விட்டுடுங்க. பரு, பணமும் வேண்டாம், பேரமும் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா எல்லாம் போங்க இங்க இருந்து. அப்பா சும்மா இருங்க. பைத்தியம்தான், பைத்தியம்தான். இன்னும் குணமாகவே இல்ல. அவளே நிரூபிச்சுட்டா. ஆமா, நான் பைத்தியம்தான், பைத்தியம்தான். போங்க எல்லாரும் போங்க. என்ன வேடிக்கைங்க? பைத்தியம். பைத்தியத்தை சுத்தி 10 பேர் நின்னு வேடிக்கை தான் பாப்பாங்க. 15000 ரூபாய் பணத்தை வாங்கினா உங்களை சுத்தி இதே 10 பேர் வேடிக்கை பாப்பாங்க. பணக்காரங்க ஆயிடுவீங்களே. ஏன் நிக்கிறீங்க? போங்க போங்க. காலேஜுக்கு டைம் ஆச்சு, வந்துட்டேன். குட் மார்னிங் மாது. குட் மார்னிங் சார். சார், இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் இவன் டைமுக்கு வந்திருக்கான். காலேஜுக்கு தினம் லேட் சார். காலேஜ் கடியாரம் ஃபாஸ்டா போனதுக்கு நான் என்ன சார் பண்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்சுட்டு வரான், அதான் லேட். அதானே கரெக்ட். நீயும் வடிவேல் மாதிரி இங்கே வந்து தங்கிடு. ஒரு ரூம்ல சாப்பிட்டுக்கோ, படிச்சுக்கோ, பாஸ் பண்ணிக்கோ. எத்தனை தடவை சொல்றது? என்னைக்கு வர? சார், அது பழைய இடம், பழகின இடம். அதுவும் இல்லாம சார், நான் ஒரு நாளைக்கு அங்க இல்லன்னா அந்த கட்டடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி சார், ரொம்ப சிரமப்படுவாங்க. அது நான் அங்கேயே இருந்துக்கிறேன் சார். ஆமா சார், இவன் தான் அந்த கட்டடத்துக்கே டைரக்டரி. ப்ரொஃபசர் சார், இன்னைக்கு ஒரு நாளைக்காவது காலேஜுக்கு நேரத்துல போறேன். எஸ் 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 எஸ். ஏய், பைத்தியம் பாத்திரம் தேய்க்கிறாடா. பைத்தியமா இருந்தாலும் குட்டி ஷோக்கா இருக்காடா. நம்மையே முறைக்கிறடா. சரிதான் விடுறா. அடி போடி பைத்தியக்காரி,
நான் அறியாதவளா சின்னஞ்சிரிசா அடி போடி பைத்தியக்காரி. பைத்தியம் யாரடா சொன்ன? யாரு சொன்ன? சினிமா பாட்டு பாடுங்க. என்ன பார்த்து ஏன்டா பண்ண? என்ன பார்த்தா பாடுவா? நீதான் பைத்தியம். பாத்திரங்கள்லாம் போச்சு, என் பாத்திரங்கள்லாம் போச்சு. கழுத சனியனே, கடை பாத்திரத்தெல்லாம் தூக்கி இருந்துச்சு. வாடி உள்ள சனியே சனியே, வாய மூடிக்கிட்டு வாடி பேசாம இருங்கடா. எங்கிட்ட வாழாட்டுறீங்க? வாய் ஒட்ட நறுக்கி விடுவேன். ஆமா, கைய கால முடக்கிட்டு மூலையில விழுந்து கிடக்குதுக்கண்ண. ஊர் வம்ப விலைக்கு வாங்கிட்டு சும்மா இருந்த எங்கிட்ட அவங்க தான் வம்புக்கு வந்தாங்க. அதுக்காக பாத்திரத்தை தூக்கி எறியறா அறிவு கட்டவ. பைத்தியம் பைத்தியம் சொல்லி கிண்டல் பண்ணா எனக்கு கோவம் வராதா? அதான் பாத்திரத்தை விட்டு எறிங்க. போய் உள்ள கழுத. அடுத்த வாட்டி வம்புக்கு வாங்கடா பாக்கலாம். வேற கட்டியாக மண்டையா பழந்துறேன். பைத்தியம் சொல்லி பாருங்க, பல்ல தட்டி கையில கொடுத்துறேன். ஆமா வாங்கடா. எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே. என்ன இன்னைக்கு பாட்டும் கூத்தும் ஒரே அமக்கணும்? ஆபீஸ் போனஸ் பணமா? 700 ரூபாய். ஐயோ வந்துட்டா. கைய நீட்டாத. கொடுங்களே, நான் எண்ணி பார்க்க மாட்டேனா? நான் அப்பவே எண்ணி பார்த்திருக்கணும்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி. நீங்களும் சமயத்துல தமாஷா பேசுறேன். டனால் தங்கவேலு மாதிரி. சரி சரி, நான் தான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேனே, அதை இப்படி டெபிட் பண்ணுங்களே. நானா? என்ன நாயர் அது டியூட்டி போல எடா இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. குளிச்சாச்சா? என்ன தேய்ச்சிட்டு வேண்டாம் குளிக்காம. கையில வாட்ச கட்டிட்டே என்ன தேய்ச்சிக்குவியா? வாட்ச்ல வாட்டர் ப்ரூஃப் பாத்திருக்கேன், இதென்ன ஆயில் ப்ரூஃபா? எடோ கரெக்டே മറന്നു പോയി. അത് ഈ വാച്ച് എന്റെ പ്രാണ സ്നേഹിതൻ ഒരാൾ കൊടുത്തതാണ്. என்ன மாதிரியே சிநேகிதனா? അയാൾ മരിച്ചുപോയി. ஆனா நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன். இல்ல എടാ അത് ലോകത്തിൽ ഏറ്റവും വിലമതിപ്പുള്ള 3 പൊരുകൾ എന്റെ ഇടത്തിൽ ഉണ്ട്. 1 എന്റെ അമ്മ, 2 എന്റെ ഈ വാച്ച്, 3 എന്റെ മൂള. நாயர் இன்னைக்கு நான் உன் துணியெல்லாம் துவைச்சு போடுறேன். എന്തിനാ? വേണ്ട, சோப்பாவது போடுறேன். എനിക്കോ? இல்ல துணிக்கு. എടാ അത് എനിക്കേ സോപ്പ് കൊടുക്കുന്നല്ലോ. நாயர் ஊனு கழிஞ்சோ? കുളിച്ചിട്ടില്ല, എങ്ങനെ ഊണ് കളിക്കും? ஏன் நாயர், நான் உன்னை சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன்ல, பதிலுக்கு நீ என்ன கேட்க வேண்டாம்? അത് ഊണ് കഴിച്ചോ? மாது வந்திருக்கிறேன். അത് ഇനിയും ഊണ് കഴിച്ചില്ലേ? ആ നേന്ത്രപ്പഴം എടുത്തോ. അത്രയുമാ? എടുത്തോടാ. മാധു, നീ ഉണ്ണുന്നത് കണ്ട് ഞാൻ സന്തോഷപ്പെടും. പോയിക്കോടാ. என்ன நேந்திர பழமா? பின்ன என்ன இளந்த பழமா? 1 2 3 4 5 6 7 8. அப்பா பழம்னா இது பழம். சாயந்தரம் டிஃபனுக்கு என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியான சமயத்துல கொண்டு வந்தப்பா. என்னங்க அப்பா அப்பா அப்பா, நீங்க மலையாள நம்மள பார்த்தது இல்லையே, சாப்பிட்டது இல்லையே. இது வச்சுட்டு போமா. அண்ணா என்னங்க அண்ணா, என்ன டிஃபன் உயிர் எடுத்துருந்தீங்க? இந்த நேந்திர பழம் சாப்பிடு. என்னம்மா, நேந்திர பழமா இல்ல வாழைக்காய்க்கு பெயிண்ட் பண்ணி கொண்டாந்தியா? பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல. எனக்கு தெரியும் மாது, உனக்கு எப்பவுமே மேல ஒரு தனியே தெரியும் தான் இல்ல மாது? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு நேந்திர பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு. வாழைப்பழம் வேண்டாங்கிற உண்டா? மாது இப்ப நீ என்ன செய்யற? தட்டை கழுவிட்டு வாய் கொப்பளிச்சிடுறேன். சீ. വാച്ച് എവിടെ? ഇത്ര വേഗത്തിൽ ആരെടുത്തു? ஏமா தேள் கடிச்ச மாதிரி கத்துற, என்ன விஷயம்? அண்ணா, இங்க வச்சிருந்த வெள்ளை டம்ளரை காணோம். காணமா? பட்ட பகல்ல வெட்ட வெள்ளத்துக்கு
நட்ட நடு கூடத்துல இருந்த தமிழர் காணமே. நான் என்ன செய்வேன்? யார போய் கேட்பேன்? எங்கேயா தேடுவேன்? ஐயோ ஐயோ, காளி வேஷம் ஏமா போடுறேன்? அப்புறம் டம்ளர் தானே காணும், அதுக்கு டமாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிதானமா தேடு கிடைக்கும். அழகா முக்காலா முடிச்சா 2 டம்ளர் பரசா இல்ல பரசு உண்ட டம்ளரா தொட்டா மணிரத்துக்கு 2 வெள்ளி டம்ளர் காணுமே. ஐயோ காணுமே, நான் எங்க போய் தேடுவேன்? யார போய் கேட்பேன்? அதோ நாயரே என் வீட்டுல வெள்ளி டம்ளர் காணாம போச்சு. இன்னைக்கு என் வீட்டுல திருட்டு போச்சு, நாளைக்கு உன் வீட்டுல திருட்டு போவானா? எனக்கும் வாட்சி களவு போயிடலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எப்படி லோலோன்னு கத்தண்டா. திருடன் இவட தன்னை உண்டு. என்ன 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 என்னையா கை காட்டுற? என் வீட்டு டம்ளர் நானே திருடுவனா? நான் திருடனை கையும் களவுமாய் பிடிக்கும். நீ களவு புடி, இளவு விட்டாதே. 2 டம்ளர் வெள்ளி டம்ளர் 2 வெள்ளி டம்ளர் காணுமே. போலாமா? கூச்சலிட்டு ஊற கூட்டண்டா. உள்ள போய்க்கோ. பட்டுக்கா பட்டக்கா பட்டக்கா சன்னா சும்மா நிறுத்துங்கோ. கல்யாணமா இத்தனை வருஷமாச்சே, நீக்கு என்ன பண்ணி போட்டுட்டேன்? கல்யாணத்துக்கு போதும் பூமாலையா போட்டேன், அதுவும் எங்க அப்பா கணவன. என்ன மாறேனும் வீட்டுல ஏதோ சண்டை போல இருக்கே, அதுதான் தினம் நடக்கிறதே. இன்னைக்கும் நான் தான் ஜெயிச்சேன். பட்டக்கா ஒரு படி அரிசி இருக்கா? அரிசியா? இல்லையம்மா, ஒரு பிடி பருப்பாவது கொடுங்களேன். ரேஷன் வாங்கணும்னு திருப்பி கொடுத்துறேன். நான் இன்னும் ரேஷன் வாங்கல. ஒரு கரண்டி காப்பி படி கிடைக்குமா? அது எப்படி? எங்க ஆத்துல இல்லாததா பார்த்து கேக்குறியே. நானே மாதுவை அனுப்பி அரைச்சுன்னு வர சொல்லணும். ஒண்ணு இல்லையே. பரவாயில்லக்கா. பட்டக்கா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதுக்கா. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த காலத்து கல்யாணம் ஆகாத பொண்களை விட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அந்த முகம் இருக்கே, அசல் தாமரப்பு மாதிரி. இப்ப காப்பி படி இருக்கா? இப்போ இல்ல, தாமரப்புன்னு சொன்னனே. நீ தாமரை நெஞ்சல் சினிமா பாத்தியோ? ஓ, நான் பாத்துட்டேனே. நீங்க முதல் நாளேவா? முதல் ஷோவே இல்லானா விட்டு வைப்பனா? அந்த பொண்ணு மோகனா பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குதுக்கா. அப்பப்பா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு சோதனை வரப்படாதடி, வரவே கூடாது. பாவம், அந்த மோகனா பேரை சொன்னாலே நீக்கு அழுகையா வர்றது தெரியுமோ? நான் விக்கி விக்கி அழுதுட்டேன் தெரியுமோ? காப்பி படி இருக்கா? இல்லையே. எது சொன்னாலும் நடக்காதா? கொடா கண்டன் சினிமா பாத்துட்டீங்களா? வந்துட்டா. யாரு யாரு வந்துட்டோம்? யாரு? நீ காப்பி புடியா கேட்ட? அப்ப இல்ல நீங்களே, இப்ப இருக்கு. குடு கரண்டிய. ரேணு, ரேணு, ஏய் என்கிட்ட வராத. போயிடு போயிடு. என்ன ஏன் இப்படி விரட்டுறீங்க? நானும் உன்னை போல ஒரு பொண்ணு தானே. கண்ணுக்கு முன்னால நிக்கிற என்ன உனக்கு இறக்கம் இருக்கலையா? ஏதோ கற்பனை கதையில வர ஒரு பொண்ணு மேல ரொம்ப இறக்கப்படுறேன். பாரு, உன் கூட எல்லாம் பேசணும், பழகணும் அப்படின்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? இந்த பூவை உன் தலையில நானே வச்சு விடுறேன். அழகா தலைவாரி பின்னி விடுறேன். பண்ண மாட்டேன், என் கூட பேச மாட்டேன். என்னை கண்டு எல்லாம் விலக விலகி போறீங்க. ஏன்? பட்டக்கா பட்டக்கா, என்ன தனியா தவிக்க வச்சுட்டு போயிட்டீங்களே. யாராவது முடியாது காப்பாத்துக்கிறேன். இந்த பைத்தியம் என்ன பிடிச்சுக்கிட்டு ஐயோ அரைஞ்சிட்டாளே. காவேரியம்மா, அரைநேரமா ஓடியாங்களே. தானே அங்க வந்து பாருங்களேன், என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாளே. 5 நிமிஷம் அந்த பக்கம் போறதுக்குள்ள அட்டகாசம் பண்றாளே. சனினே, இனிமே நீ வெளியில வருவேன், வெளியில வருவேன். சனியே சனியே. அடியே, என் கண்ணத்திலேயே அரைஞ்ச உன்னை எவன் வந்து கட்டுறான்னு நான் பாக்குறேன். பாக்குறேன்டி பாக்குறேன். அலமேலம்மா, என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாளு. நீங்க பார்க்கலையா? அத நல்லா போகட்டும் விடுமா. வலிக்குதே. ஐயோ பாவம். அலமேலம்மா, உங்க வீட்டுல ஒரு டம்ளர் காபி கிடைக்குமா? வாமா குடுக்குறேன். அப்பா, ஒருத்தனா 2 பேரா? இதோட 7 பேர் பொண்ணை பார்த்துட்டு போயிட்டானுங்க. காப்பியும் பலகாரத்தையும் சாப்பிட்டுட்டு இதோ அதன்னு சொல்லிட்டு போனவனுங்க தான். இந்த பக்கம் திருப்பி தலை கூட வைக்கல, ஒரே அடியா போயிட்டானுங்க. போன போட்டு விடுமா. உனக்கு எப்ப தாண்டி கல்யாணம் நடக்கிறது? என் நெத்திய பாருங்க, என்ன எழுதிருக்காங்க. நெத்திய பாக்குறதா? 10 எழுது. உனக்கு பேச்சு வரையா? உன் நெத்தியில எழுதுனவன் அழைச்சிட்டு அழைச்சிட்டு எழுதுறானடி. இது என்ன ஜாதகமோ தெரியல. இந்த சனியில எப்ப ஒழுத்து கட்ட போறனோ புரியல. இருக்கிற இடத்த விட்டு அசைவனாங்குதே. சனிய சனிய சனிய.
கத்தி என் உயிரை எடுக்கிறது. கொஞ்ச நேரம் அப்படி காத்தாட வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாங்க. குழந்தைய பெத்த பாரு, என் புத்திய ஜோட்டால் அடிக்கணும்டி. உள்ள வாங்க. ஏண்டி புடவை கட்டினவோ குழந்தைய பாத்துக்கிறதோட நோக்கு என்னடி வேலை? அதெல்லாம் காலம் மாறி போச்சுன்னு. அங்க பிரதம மந்திரியில இருந்து இங்க செய்தித்துறை மந்திரி வரைக்கும் எல்லாம் நாங்களேதான். புடிங்கோ போங்கோ. ஏண்டி என் உயிர் எடுத்துண்டு? இதோ மாது இருக்கானே, அந்த தனியனை இவன் தலையில கட்டு. அந்த தனியனை இவன் தலையில கட்டு. மாது படிச்சுட்டு இருக்கியா? பின்ன படமா பாத்துட்டு இருக்க. சதா இப்படியே படிச்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகும்? உடம்பு குறையும், பாடம் ஏறும். புஸ்தகத்தை மூடி வச்சிடுறேன். வச்சுட்டு அதை வச்சுட்டு இத வச்சுக்கடா. தூங்க பண்ற. ஐயோ, நாளைக்கு ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்குமா? ஷேக்ஸ்பியரா? செத்து போனவரை பத்தி இப்ப என்னடா? குழந்தை இப்படியே கத்த விட்டா கத்தி கத்தி இது செத்துடும் போல இருக்கு. குழந்தை வச்சுக்கடா. தூங்க பண்ற. என் கண்ணு நிலை மாறப்போவதில்லை, நிழல் தேடும் எண்ணம் இல்லை, நிழல் தேடும் எண்ணம் இல்லை. அடி போடி பைத்தியக்காரி. நகத்து கடிக்கிறாள, பிச்சு வந்துட போற. அடி போடி பைத்தியக்காரி. என்ன சொன்ன? நீ ஏன் அந்த பாட்டு பாடு? இல்லைங்க, தப்பா நினைக்காதீங்க. உங்களை கலாட்டா பண்ணுங்கிற இடத்துல அந்த பாட்டை பாடவே இல்லை. பாத்துருக்கீங்க. இத பாருங்க, உங்களை எப்படியாவது சந்திக்கணும். இந்த பாட்டை பாடினா வருவீங்களோன்னு சொல்லித்தான் அந்த பாட்டை பாடினேன். என்ன கண்டு ஏன் பயப்படுறேன்? எந்திரிக்க முடியாது, எனக்கு நீச்சல் கூட தெரியாதுங்க. என்ன பார்த்தா பரதாபமா இல்ல, பயமாவா இருக்கு? இருந்தது இப்ப குறையுது. நிறைய பேச பேசத்தான் குழப்பமே குறையும் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது பேசுங்களேன். நான் பேசினாலும் பைத்தியங்கிறாங்க, பேசாம இருந்தாலும் பைத்தியங்கிறாங்க. நான் என்னத்த பேசுவேன்? நிறைய நம்ம பேசி ஆனுங்க, வேற வழி இல்லைங்க. ஏதாவது பேசுங்களேன். நீங்க பிறந்தது வளர்ந்தது உலகத்துல பிறக்காம இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. அந்த அதிர்ஷ்டம் தான் நமக்கு இல்லையே. நம்ம 2 பேரும் தான் பிறந்து தொலைச்சிட்டுமே. என்னங்க ஏங்க, நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? கேளு மது, கேளு. நான் சொல்றதையும் காது கொடுத்து கேட்க ஒரு ஜீவன் இருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேளு மது. பேச்செல்லாம் நல்லாவே இருக்கு, ஆனா நடவடிக்கை தான். ஏங்க, அன்னைக்கு குமரேசன் பெண் பார்க்க வந்தப்போ ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலீங்க, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. பைத்தியம்னு சொன்னதும் இல்லாம 15,000 ரூபாய் பணத்தையும் கேட்டா எனக்கு ஆத்திரம் வராதா? ஆத்திரம் வரட்டும், கூடவே பாத்திரமும் வரணுமா? நீயே சொல்லு. பாத்திரத்தை விட்டு எரிஞ்சாதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும்போது பைத்தியம்னு சொன்னா பாத்திரத்தை விட்டு எரியறதுல என்ன தப்பு? தப்பு இல்ல. அதுக்காக நம்ம வீட்டு பாத்திரத்தை எரிவானே, பக்கத்து வீட்டு பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படிதான் மது, சுடு சொற்களையோ கேலி பேச்சுகளையோ என்னால தாங்கவே முடியறது. உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்றேன் ஏது செய்றேன்னு கூட தெரியாம முரட்டுத்தனமா எதையாவது செஞ்சிடுறேன், கத்து பேசிடுறேன். அப்புறமா யோசிச்சு இப்படி செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்பட்டு மனம் விட்டு அழுதுறேன். அரே மரதானி, இது என் கூட பிறந்த குணமாவே இருக்கு. அது யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் பொறுமை இழக்காம மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நாமளும் நடந்துக்கணும். மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாதே மது. எல்லாமே பைத்தியம் தாங்க. சினிமா பைத்தியம், புடவை பைத்தியம், பண பைத்தியம், நகை பைத்தியம், இப்படி பலது இருக்கு. ஆனா உங்களை மாதிரி யாரும் பாத்திரத்தை விட்டு எறியதில்லை. 8 வருஷமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேயே அடப்பட்டு கிடந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறேன். சுதந்திரம் கிடைக்கும் நினைச்ச எனக்கு ஒரு கூண்டுல இருந்து இன்னொரு கூண்டு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அழாதீங்க, தயவு செய்து அழாதீங்க. பின்னால நடக்க போறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுத்தானே குழந்தையா இருக்கும் போதே ராப்பகல்னு பார்க்காம அழுது தீர்த்துட்டமே. இன்னும் ஏங்க அழறீங்க? அழமாட்டேன், இனிமே அழவே மாட்டேன்.
ஆறுதலான வார்த்தைகள் எப்படி இருக்கும்னே தெரியாது எனக்கு. ஆறுதலா இருக்கிறது நீ மட்டும்தான் மாது. மாது, என்ன மதிச்சு தினம் என் கூட பேசுவியா? பேசி ஆகணுமே, அதுதானே என் திட்டமே. நில்லு மாது, பேசணும்னு பிரியப்படுற, பின்ன ஏன் வந்துட்டு? இல்ல, இத்தனை குடுத்தன இருக்கிற இந்த வீட்டுல நான் எப்படி உங்களோட தனியா பேசுறது? வீடு அடங்கினதுக்கு அப்புறம் பேசுவோம். அடங்குற வீடா இது? அதுவும் இல்லாம உங்க பேரு வேற சரியில்லை. பாரு பாருன்னா எல்லா பையலும் பாப்பானே. இப்ப எப்படி கூப்பிட்ட? பாட்டு பாடி. அதே மாதிரி பாட்டு பாடி கூப்பிட. ஆமா, அடிப்பாடி பைத்தியக்காரி. பாத்தியா பாத்தியா, என்ன கூப்பிட சொன்னா பைத்தியத்தை கூப்பிடுறியே. தப்பு தப்பு, இனிமே தவறி கூட நான் இந்த பாட்டை பாடி உங்களை கூப்பிடவே மாட்டேன். அப்ப வேற பாட்டு சொல்லு. வேற பாட்டு எனக்கு தெரியாதே. நான் எதையாவது எக்கச்சக்கமா பாடி வச்சு உங்க அம்மா வந்து நின்னுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு மாது, இந்த பாட்டு கேட்டியா? கேக்குதே. இந்த பாட்டை வச்சுக்கோமே. வச்சுக்கோமே, எவன் வீட்டு சொத்து வச்சுக்கோமே. உன் கூட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் இந்த பாட்டு பாடுவேன், நீ வரணும். சரிதானா? சரியா பாடுனா சரிதான். உங்கம்மா? ஆமா, எங்கம்மா? உன் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா என்ன கொன்னு போட்டுருவாங்க. அப்படியே பேசுறீங்க, போயிடுங்க. ஐயோ ஐயோ, என்னடா என்ன? என்னடா அது புதுசா விசாரிக்கிற? என்னடா அது தத்து ஓடாற? ஒண்ணு நான் வேட்டியா வேக வச்சேன், காய வச்ச துவச்சேன். வேட்டி காய வைக்கிறதுக்கு ஓடாறணுமா? அதானே புடவை. புடவையா? தெருக்கூட்ட மாதிரி புடவை இப்படித்தான் கட்டுறதா? நீங்களுமா வீட்டை விட்டு வெளியில போகாதேன்னு 1000 தடவை அடுத்தடுத்து சொல்லிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாளே. என்ன சொல்றீங்க? போடா, பாருங்க வீட்டுக்குள்ள காணோம். இங்க இருக்காளான்னு தேடி வந்தேன். இங்க வரலைய, இங்கதானே வந்தா. நானும் ஒழிச்சு வச்ச விளையாடுறேன், பாருங்களேன். பாரு எங்க. சரி சரி, பாரு பாருங்க, வீட்டுக்குள்ள இருப்பா. நாயர், எந்தடா வரையினது? எத்தனை தடவையா சொல்றது? 100 ரூபா கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன். எடோ, டான்ஸ் ஆரம்பிக்கிற சமயத்தில் எந்த நாள் தகராறு? நான் 50 ரூபா தராமனு பறஞ்சு நீயும் சம்மதிச்சு. அப்ப சம்மதிச்சேன். இப்ப 100 ரூபா கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன். இல்லைங்க ஆட மாட்டேன். ஆட மாட்டியோ? எடோ எடோ எடோ, நாயர் நாயர், பாரு பாரு, அது எடோ பாரு. அப்புறம் நீ மீசிய ஒட்டணும். என்னது போடோ. பட்டா, என்ன தேய்ச்சி குளிச்சியா? முதல்ல சட்டை விட்டு மூக்கச்சி போட்டுக்கிட்டே. அது இல்லன்னா நோக்கு மூக்கே இல்லாத மாதிரி தோன்ற. உங்களுக்கு தோணும். என்ன பக்கத்துல யாரோ மாம்சம் சமைக்கிறா போல இருக்கே. ஏண்டி, மூக்கே இல்லைன்னு சொன்னதுக்காக நிரூபிச்சு காட்டுறியா? அத்தட, அது மாம்சம் இல்லடி, மீன்ல விரால் விரால்னு ஒரு வகை. அதுக்கு தான் இந்த மாதிரி வாசனை. பேட்டே தூக்கம். ஆமா, வாசனையா? அப்போ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்கேள். என்னது என்னது? அரைஞ்சிரும் பட்டோம். மாட்டினுட்டேள். சாப்பிடுறவாதான் வாசனைன்னு சொல்லுவா, சாப்பிடாதவா நாட்டம்னு தான் சொல்லுவா. சாப்பிட்டு இருக்கேள், நீங்க சாப்பிட்டு இருக்கேள். என்ன சொன்ன? என்ன சொன்ன? மீனா? நானா சாப்பிட்டனா? கொன்னுடுவேன். டேய் மாது, இந்த அக்கிரமத்தை பாருடா. அண்ணன் நான படத்துல சிவாஜி டவலால அடிக்கிற மாதிரி இவர் என்ன அடிக்க அடிக்க வர்றாருடா. புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதுல அந்த காலம்னு சொல்லுடா. ஆமா சார், இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி அடிக்க வர்றான்னா அது தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ். மாமா மது, நீயே சொல்ற. இதே மாதிரிதான் நான் ஒரு வார்த்தை பேசப்படாது. எதை பேசு ஒரேடியே சத்தம் போடுறான் இவன். சத்தம் போடணும் சார், அதான் ஒய்ஃப். சார், நல்ல சோடாங்கிறதே அது உடைக்கும் போது அது போடுற சத்தத்தை வச்சு தானே முடிவு பண்றோம். அதே மாதிரிதான் நல்ல மனைவி கழகு கொஞ்சம் கிண்டி விட்டா கூட போதும், பொங்கி எழுந்து சத்தம் போடணும். கமான் மாமி. பாமா விஜயம் சினிமாவுல சவுகார் ஜானகி சொல்ற மாதிரி எல்லாம் சுந்தரராஜன் ஆடுறாரோ இல்லையோ, அப்படி எல்லாம் இவர் இருக்கணும்னு நான் சொல்லலடா. கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா வேண்டாமா? கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இவர் ஒரு புருஷனா? மாதா, சிவன் இல்லனா சக்தி இல்ல, சக்தி இல்லனா சிவன் இல்ல. சொல்லேண்டா. பாத்துட்டேன் நேக்கு தெரியாம திருவிளையாடல் பாத்துட்டேன். ஏன் சார், சினிமாக்குள்ளே பிறந்தவங்க அவங்கள விட்டுட்டு உங்களுக்கு என்ன தனியா சினிமா, அதுவும் திருவிளையாடல் தேவையா? இல்ல. பாவம் மாமி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் மாமி, என்னடா நீங்க திருவிளையாடல் பாக்கலையா? நானும் பாத்துட்டேன். மாதோ, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நீங்க பிறந்ததா
மாதோ இவளை கல்யாணம் பண்ணின்றதுக்கு பதிலா பேசாம ஒரு ஊமைய கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? ஊமை பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. தண்ணி பண்ணி மாமி மாமி ஊமை பண்ண வச்சு ஒரு படம் வந்திருக்காம. ஆமா, கொடிமலர் கொடிமலர் படம் நீங்க பாக்கலையா? அப்பவே பார்க்க விட்டு போச்சுடா. ஐயோ, இப்ப நீங்க பாக்கணுங்கிறதுக்காகவே மறுபடியும் வந்திருக்கு. அப்படியா? இதோ புறப்பட்டுட்டேன். பட்டோ டீ பட்டோ, எந்த கொட்டாய்க்கு போற? சித்ரா டாக்கீஸுக்கு வாங்கோ. பட்டோ பட்டோ டீ பட்டோ, இந்த சாவி எடுத்து விட்டேன், பூட்டு அமைக்கிடு, பூட்டினுடும். பட்டோ பட்டோ டீ பட்டோ, பட்டோ 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 பட்டோ. பட்டு பட்டுன்னு உயிரை விடுறான் மனுஷன். ஏற்கனவே லேட்டு. இவன் போறதுக்குள்ள கொட்டாயில எல்லா வேலைக்கும் அணைச்சிருக்க போறான். எவன் பக்கத்துலயாவது உட்கார்ந்து பட்டுங்க போறான். பட்டுன்னு வாங்கிட்டு வர போறான். டேய் மாறு, டேய் நீதான் ஒரு வாரமா கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்திருப்பிய, அது எல்லாம் என் நோட் புக்ல காப்பி பண்ணி கொடுறேன். டேய் கூப்பிட்டுட்டே இருக்கிற, நீட்டா படுத்துருக்க, எழுந்துடா. என்னடா என்னடா மாதுவ காணும்டா. காணுமா? ஆளு படுத்திருக்கிற மாதிரி செஞ்சுட்டு பாதி ராத்திரியில எங்கேயோ போயிட்டான்டா. ஒரே மர்மமா இருக்கே. ஏய், அவன் இல்லாத இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஐடியா. அவனை எப்படியே இந்த பரீட்சையில பாஸ் பண்ண விடக்கூடாதா? ஆமாண்டா, எங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் அவனையே உதாரணம் காட்டுறாரா. இப்ப என்னடா செய்யலாம்? ஏய், அவன் எழுதி வச்சிருக்கிற நோட்ஸ், ஓசில வாங்கின புஸ்தகம் எல்லாத்தையும் எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம். இப்பவே இவன் தலைவன் ஆயிட்டு வரான்டா. கொளுத்த கூடாது, எடுத்துட்டு போய் மூர் மார்க்கெட்ல வித்துருவோம். கரெக்ட். வித்தா அவன் செத்தான். அதேரி, என்ன பால்காரனுக்கு பணம் கொடுக்கணும்னு பாடாப்படுத்தினிய, இந்த பணம். காப்பி குடிக்கும் போது மட்டும் இனிக்குது, பாலுக்கு பணம் கொடுக்கும் போது கசக்குது. இந்த 50 ரூபாய் கொடுத்துட்டு அவன் கணக்கை தீர்த்து. கை வேலையா இருக்கேன்ல, இப்ப கொண்டு வந்து கொடுத்தா மாடத்துல வச்சுட்டு போங்க, அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். சரி சரி, மாடத்துல வச்சிருக்கேன் 5-10 ரூபாய் நோட்டு. ஏதோ காரியத்துல மறந்துடாத. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான்ப்பா, நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு. மாது, ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து மாடத்துக்கு பக்கத்துல வச்சது நீதானே? பால்காரனுக்கு கொடுக்கறதுக்காக 50 ரூபாய் மாடத்துல பணம் வச்சிருந்தனே, எங்கடா அது? என்ன கேட்டா? டேய், உன்னை கேட்காம வேற யாரடா கேட்கறது? நீ தானடா வீட்டுக்குள்ள வந்துட்டு போன. ஐயோ, எனக்கு தெரியாதுங்க. இந்த விளக்கு சத்தியமா சொல்றேங்க, நான் எடுக்கலைங்க. எது கையில இருக்குதோ அது மேல உடனே சத்தியம் வைக்க வேண்டியது. உங்க ஆத்துல பணம் காணாம போயிடுதா? எங்க ஆத்துல என் மூக்குத்தி காணாம போயிடுது. மூக்குத்தி எங்க பிரமாதம். 2 பவுன் சங்கிலி போன இடம் தெரியல. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். எங்க வீட்டுல கல்லு மாதிரி இருந்த 2 வெள்ளி டம்ளரை காணோம். ஐயோ, அநியாயமா இருக்குதே. இல்லங்க, இப்படி நாளைக்கு ஒண்ணு காணாம போயிட்டே இருந்தா நம்ம எல்லாம் எப்படிங்க சும்மா இருக்கிறது? ஆமா ஆமா, அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். முடிவு கட்டுறது என்ன? நான் ஏற்கனவே முடிவு கட்டிட்டேன். தொலைஞ்சு போறது கேட்க வேண்டாம்னு தான் நானும் இருந்தேன். என்னங்க இது? எல்லாரும் என்ன பாக்குறீங்க? எனக்கு கூட தாங்க புஸ்தகம் எல்லாம் நிறைய காணாம போச்சு. திட்டம் ரொம்ப இயற்கையா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய புஸ்தகங்கள் எல்லாம் எங்கேயோ கொண்டு வச்சுட்டு இப்ப அதுவும் காணாம போச்சுன்னு சொல்றான். கோபிநாத், என்னங்க நான் தான் திருடி இருப்பேன்னு எல்லாருமே நினைக்கிறீங்களா? நீ தான்டா திருடி இருப்ப. இவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா வெள்ளி டம்ளரை காணோம். யார் எடுத்துப்பா? மாது வந்திருக்கேன், அப்படியும் வந்தா மயில் செயின் காணாம போயிடுச்சு. நான் சினிமாவுக்கு போறப்போ வீட்டு கதவை பூட்டினதே இவன் தான். திரும்பி வந்து பாக்குறேன், மூக்குத்தியை காணோம். பட்டுமாமி, இதையெல்லாம் கேட்கறதுக்கு நாதியே இல்லையே அந்த வீட்டுல. மாது, என்னடா இதெல்லாம்? சார், எங்கடா போற? பெரியவர் நீங்களே கேளுங்க சார். ரேணு வீட்டுல 2 வெள்ளி டம்ளர் காணாம போச்சு. கோபினுடைய மயில் செயின் காணாம போச்சு. பட்டுமாமி வீட்டுல மூக்குத்தி காணாம போச்சு. எங்க வீட்டுல 50 ரூபாய் பணம் போச்சு. நாயரோட வாட்ச் அதை விட்டுட்டீங்களே. பேசாம போயிட்டா எப்படி? டேய், மரியாதையா உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா? அக்கா, மயிலே மயிலேன்னா இறங்க போடாது. ஃப்ரெண்ட்ஸ், இவன் பொட்டி படிக்கலாம் செக் பண்ணுங்க. அங்க என்னடா பார்வை, நம்ம இவனை செக் பண்ணுவோம். கரெக்ட். வேணாங்க, அன்றைக்கு பல்லல நான் வச்சுக்கிறேன். ஆகிட்ட காட்டு. வேணாங்க, செக் பண்ணு. இது இருக்கடா பணம் 50 ரூபாய். ஐயோ, மாடத்துல வச்சிருந்த பணம் மடியில இருக்கு பாத்தீங்களா? பிச்சை எடுக்கிற பையன் உனக்கு ஏதுடா அவ்வளவு பணம்? சொல்றா, ஏதுடா அவ்வளவு பணம்?
எதுக்கு கூப்பிட்ட? என்ன இது? எப்போ நீங்க பின்னலே போட்டுக்கிறீங்க. இத வச்சு அழகா ஒரு கொண்டை போட்டுக்குங்க. எதுக்கு? நான் பார்க்கணும். சரி, எடுத்துக்குங்க. மாது, மாது, ஹாய் ஹாய். வடிவேல், உட்கார்றா. மாது, உனக்கு திருட்டு பட்டம் கட்டினதா கேள்விப்பட்டனே. அப்புறம் எல்லாம் சரியா போச்சுடா. மாது, இங்க இருக்கிறவங்க யாருமே உன் பெருமையை சரியா புரிஞ்சுக்கலடா. அதை நல்லா உணர்ந்தவர் நம்ம ப்ரொஃபசர் பசுபதி ஒருத்தர் தான். ஆமாண்டா, அவர் வாங்கி கொடுக்குற புத்தகத்தை வச்சுதானா நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு எப்படி என் நன்றியை தெரிவிக்கிறதுனே தெரியல. அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குடா. அவர் பெண் மைதிலிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவர் தீர்மானம் பண்ணி. அவர் மகளையா? எனக்கா? என்ன பாடு, புது சங்கடம். உன்னை பார்க்க அவர் இப்பவே வர போறார். ஐயோ, அவர் ஏன் என் வீட்டுக்கு வரணும்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் போயிருப்பேன் அவர் வீட்டுக்கு. ஓ, அவ்வளவு ரெடியா இருக்கே அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க? அது இல்லப்பா, அவர் பணத்தராச்சே. அவர் ஏன் என் வீட்டுக்கெல்லாம் வரணும் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இப்ப வர நேரமாச்சு. அவர் வரப்ப நான் இதுக்கு வரேன். விஷ் யூ ஆல் லக். ஒண்ணு இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க ப்ரொஃபசர் உனக்கு புத்தகம் தான் கொடுக்கறாருன்னு நினைச்சேன். பொண்ணு கூட கொடுக்க போறாராமே. பரவாயில்லையே, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். பொண்ணு எப்படி? ரொம்ப அழகா இருப்பாளா? என்ன இது? உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இல்லையே. கொஞ்சம் கூட இல்லையா? நான் எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்கு வருத்தப்படணுமா? ஆமா, கல்யாணம்ங்கிறது நல்ல காரியம். யாரும் சந்தோஷம் தானே படுவாங்க, வருத்தப்படுவானே. யாரும் சரி, பார்வான நீங்களும். ஏன் அப்படி கேக்குற? அதுக்கு இல்ல, உங்களுக்கு வந்து என் மேல இல்ல, எனக்கு வந்து உங்க மேல என்ன வார்த்தைய முழுங்குற? இல்ல, வேற யாரோ ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க செய்தி கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு இது, அது ஏதாவது. இத பாரு மது, மாமனாரு மாப்பிள்ளைய பார்க்க வரும்போது மாப்பிள்ளை இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜோரா இருக்கணும். என்ன புரியுதா? இந்த நீ கொடுத்த ரிங். டாடா. நாயர், நாயர், வருவாது வரும். சாயா குடிക്കാം. சாயா போயா. எந்தா தலைக்கு முட்டு கொடுத்தல்லோ? தலை ஆட்டம் கண்டு போச்சு, அதனாலதான் முட்டு கொடுத்துருக்கேன். பார்வை லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். நீ பாட்டுக்கு செய்யும் ஆசையாக வாங்கி கொடுக்குறேன். திருப்பி கொடுத்துட்டாப்பா. பார்வை என்ன லவ் பண்ண நாயர் என்ன முட்டாளாக்கிட்டா. சும்மா அன்பாத்தான் பழகிருக்கிறா, அது லவ் இல்ல. பெண்களையே நம்ப முடியல நாயர். ഞാൻ നിറച്ചു இந்த பெண்களே ഇങ്ങനെ முதலில் അസലായിട്ട് പ്രേമിക്കും, முடிவில் ഇത് അണ്ണൻ തങ്ക പ്രേമമാണെന്ന് മാറ്റി പറയും. അത് ഇത് പറഞ്ഞ് പോയിന്ന് അഴും. പക്ഷേ எங்கட கேரள பெண்கள் அனாவசிய விஷயங்களுக்கு அழுகையில்ல. விட்டு தள்ளுமாதோ. ഈ കണ്ണി ഇല്ലെങ്കിൽ വേറൊരു കണ്ണി പറ. மது வரா. என்ன வந்தாச்சு? சாரணம், எங்கட சாராணம். வைக்கோ மாது. வாங்க சார், வாங்க சார். மிஸ்டர் பாய், எங்கடா போயிட்ட? சார், முதல் தடவையா என் வீட்டுக்கு வர்றீங்க. உட்கார சொல்றதுக்கு கூட இடம் இல்ல சார். மோடல் உட்கார சொன்னா போடான்னு சொல்லுவீங்களா? உட்காருங்க சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஓவல், கோகோ கோலா? நத்திங். மது, உன்னை பத்தி நான் அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். சரி, நீ கெட்டிக்காரா சமாளிச்சுக்கிட்டு இருக்க. சரி, மது, வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல சூழ்நிலை வேணுப்பா. சரி, ஐயோ இங்கேயா படுத்துக்கிற? ஐயோ பாவம், இது சரியில்லை. சரி மது, இனி என்ன பண்ற? வடிவேலை எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எதையுமே நேரடியா பேசுறதா என் வழக்கம். யூ நோ இட். என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். சம்மந்தானே? என்ன சார் இது? என்ன சார் இது? சொல்லி இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். என்னப்பா அது? மது, மது, மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்தீங்க. பாத்திரத்தெல்லாம் உடைப்பேன். மது, கேட்டியா மது? இந்த அக்கிரமத்தை கேட்டியா? எங்க வீட்டுல தான் மது. சார் யாரு? சார் தான் என் காலேஜ் ப்ரொஃபசர். வணக்கம் சார். ப்ரொஃபசர் தானே? அப்ப இவர்கிட்ட நியாயம் கேட்கிறேன். சார், நான் ஒரு மாதிரி சார், பைத்தியம் சார். 10 வருஷமா சார் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த மாது சொல்லியிருக்கான் சார். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்ன வேற யாருக்கோ கல்யாணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யறாங்க. இது நியாயமா? சொல்லுங்க சார். ஏன் சார் எங்க அம்மா அப்பா ஏன் சார் வேற மாப்பிள்ளை தேடணும்? இதோ வீட்லயே மாப்பிள்ளை இருக்கும்போது சார் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். ஆனா அந்த பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காது சார். கிடைக்காத சார். என்ன இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு காலையில் சார் தானே என்ன கல்யாணம் தரகரா எத்தனை பேர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கும் நியாயம் சொல்லட்டுமே சார். இது நியாயமா? நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அது வந்து நியாயம் இல்லதானே. அது போதும் சார் எனக்கு. இது நியாயம் இல்லைன்னு நீங்க ஒருத்தர் சொன்ன போதும். மாது இது நியாயம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாது சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் தான் அந்த பொண்ணு மேல வந்து ஒரு இது அது அந்த பொண்ணு தான் சார் என் மேல ஒரு இது அது அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல சார். வெறும் அன்பு இப்போ நமக்குள்ள இருக்கிற மாதிரி. அது மாது, அது பாரு, நான் மாது சார். இந்த நாயர் தான் சார் செய்யும் அவரால வந்ததுதான் சார் இதெல்லாம். பாவம் சார் அந்த பொண்ணு. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அது தலையை விரிச்சு போட்டு வந்துச்சு. ஆனா அது பைத்தியம் இல்லை சார். மாது, இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் ப்ரொஃபஸராவே இருக்க முடியாதுப்பா. உன்னை அந்த பொண்ணு நேசிக்கிறாங்கிற விஷயத்தை எவ்வளவு நாசூக்கா எவ்வளவு டைனமிக்கா சொல்லிட்டு போயிட்டா பத்தியா. வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். அந்த பொண்ணை பத்தி நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க சார். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சந்தோஷம் தான். என்னுடைய ஆசைகள் உனக்கு. ஓகே. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நினைவுகள்னால பரீட்சையை கோட்டை விட்டுறக்கூடாது. விட மாட்டேன். இப்பெல்லாம் சும்மா சார். பரீட்சையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே காதலிக்க போறேன். படிச்சிட்டு போகல சார். என் படிப்புக்கு இந்த பொண்ணு தான் சார் மறைமுகமா உதவி பண்ணுது. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது போர் அடிச்சுட்டு வந்து நின்னா பாரு இல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? உள்ளுக்குள்ள 4 பாத்திரத்தை எடுத்து டபால் போட்டு உருட்டுவா. போர் அடிக்கிறவங்க போயிடுவாங்க. அப்புறம் வரப்ப சார் ஒரு முக்கியமான சமாச்சாரம். தயவு செய்து இத காலேஜ்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. காலேஜ் காம்பவுண்ட் சுவர் ஒண்ணு பாக்கி விட மாட்டாங்க. எஸ் ஐ நோ பசங்க எஸ் பாய்ஸ் ஆர் பாய்ஸ். பாரு, இது உனக்கே நல்லா இருக்கா? பாய்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு பெரிய ப்ரொஃபசர் கிட்ட இப்படியே நடந்துக்கிறது எப்படி நடந்துருக்கு? பைத்தியம் மாதிரி. ஏன் நான் பைத்தியம் தானே? எந்த மாதிரி பைத்தியம் தாமா தெரியல. காரிய பைத்தியம்னு வச்சுக்கே. பைத்தியம்னு மத்தவங்க சொல்றத இப்ப எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கு இப்படியா கலாட்டா பண்றது? கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சு தெரியுமா? மத்த பெண்களா இருந்தா இப்படியா நடந்துக்குவாங்க? மூலையில போய் உட்கார்ந்து கண்ணை கசக்கிட்டு அழுவாங்க. நான் அப்படி செஞ்சிருந்தா என் மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிற மாதுவை இழக்க வேண்டியதா வந்திருக்கேன் இல்லையா? நீயும் வாத்தியாராச்ச, எப்படி முடியாதுன்னு சொல்றதுன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்ப. புரியுதா? இப்ப புரியுது. என்ன புரியுது? கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ். எனக்கு ஒன்னும் புரியலடி பட்டு, எனக்கு ஒன்னும் புரியல. பாத்தேடா அன்னக்காவடியா இருந்தவங்கிட்ட சொர்ணலட்சுமியே குடி வந்துட்டா. பாத்தேடா பட்டு, ஏன் தோப்புனாரும் என்ன 6 வயசுல அனாதையா விட்டுட்டு போய் இப்போ திரும்பி வந்திருக்க கூடாதா? அத சொல்லுங்க. கோலாலம்பூர் வேண்டாம்னா கோலாலம்பூர் கூட வேண்டாம். ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து திரும்பி வரப்படாதா கோடி பணத்தோட? நேக்கு தெரியுதடி, நேக்கு தெரியுது. ஏழை என்னைக்கு ஏழையாவே இருந்துட மாட்டான். கோடீஸ்வரன் தான். எடுத்துக்கிறேன். மாது முகத்துல ஒரு புது தேஜஸ் வர போறது பாருங்க. பட்டோ, அவன் நெத்தில எழுதிவிட்டான். பகவான் அன்னைக்கே அவன் நெத்தில எழுதிவிட்டான். உங்க நெத்தி இத்துணுண்டு இடம் இல்ல, எங்க போய் எழுதுறது? பகவான குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. குழந்தை மறுபடியும் எழுதடி. என்னடா இது நச்சு குழந்தைய நீங்க வச்சுங்கோ. நீங்க என்ன சொல்லுங்க? கோடீஸ்வரன் தான். அழாதரா கண்ணா. அட்டா, சத்தத்தை கேட்டியா? குழந்தை தலைய தட்டின உடனே நங்குன்னு புதையில தட்டின மாதிரி ஒரு சத்தம். அந்த மாதிரி ஒரு காலம் நம்ம குழந்தைக்கும் வருமா? வரப்போறது, நிச்சயமா வரப்போறது. அப்போ நீங்களும் குழந்தைய 6 வயசுல அனாதையா விட்டுட்டு போயிட போறேடா? நான் போகாமே வரண்டி பட்டு, போகாமே வரப்போறது. அம்மாடி ராதாத்தி கண்ணு, கோடீஸ்வரனை கட்டிக்கிட்டா என் பொண்ணு கோடீஸ்வரி. என்னடி பேசாம இருக்கிற? காக்கா வரட்ட வந்திருக்கேன்.
நீ ஏன்டா கண்ணு காக்கா வரட்டணும்? நான் இருக்கேன். இங்க பாரு, சூட் கேஸ் உனக்குதான். துணிமணி எல்லாம் கள்ளிப்பட்டியில போடலாமா? காயா முடிச்சதாது. பெத்த குழந்தைய என்னதான் தாய் பேசினாலும் பெத்த மனசு கேட்குமா? கோலம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நமக்கு இருக்கா? இருக்கு. இது தெரியாதா உனக்கு? காலேஜ்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க. சில பேரு தேனா பேசுவாங்க, அதெல்லாம் நம்பாத. வாயில தேன் இருக்கிற தேனிக்கு தான் கொடுக்கல விஷம், அத மறந்துடாத. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நல்ல பொருளை எல்லாம் யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால பொட்டியில போட்டு பூட்டி பத்திரமா கையில சாவி வச்சுக்கிட்டா பொட்டியே போயிட்டா. வேடிக்கையான பையனா சிரிக்க பேசிக்கிட்டு என்னதான் கோவம் வந்தாலும் உன் பேச்ச கட்ட உடனே எனக்கு சிரிப்பு தான் வருது. மதுக்கண்ணா, இந்த டைம் பீஸ் நோட்டான் வச்சுக்கோ. எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்கு. எனக்கு எதுக்கு சார் டைம் பீஸ்? கண்ணா, டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். காலம் மாறிண்டே இருக்கு. டைம் இஸ் பிரஷர். அதை வீணடிக்க கூடாது. அது தெரியணுங்கிறதுக்காக தான் அது. கண்ணா, நானும் பட்டும் சின்ன முள்ளு பெரிய முள்ளு, நீதான் வினாடி முள். இனிமே நீ சுத்தத்தான் நாங்க 2 பேரும் சுத்திண்டே இருக்க போறோம். ஏன்னா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா முன்னேறியோ அதை பொறுத்திருக்க எங்க வாழ்க்கையோ. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கடியாரத்துல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் முன்னாடியும் சுத்தும் பின்னாடியும் சுத்தும். ஆனா வினாடி முள் முன்னால மாத்திரம் தான் சுத்தும். வச்சுக்கோ. மது மாது, ராத்திரில பெட்ரூம் விளக்கு வச்சு படிச்சா கண்ணு கெட்டு போகும். அதுக்கு டேபிள் லைட். அப்புறம் இந்த ஜாங்கிரி எங்க வீட்டுல செஞ்சது. ஆமா, இந்த ஜாங்கிரி மாதிரியே உன் வாழ்க்கையும் இனிமே இனிப்பா இருக்க போகுது. மாது, அந்த லெட்டர் விஷயத்துல நான் நடந்துகிட்டதை மனசுல வச்சுக்காத. இப்போ நான் அந்த லெட்டர் தினம் படிக்கிறேன் தெரியுமா? ஏன் அப்படி பாக்குற? அப்படி பாக்காத, எனக்கு வெட்கமா இருக்கு. ஒரு வயசு பையன் தனியா இருக்கப்படாது. விவசாயே கிடையாது இந்த வீட்டுல. வந்தானே குடுத்தானா கொண்டானா அதெல்லாம் கேட்கறது இல்ல. எனக்கு என்ன இப்ப முறுக்கு வத்தலுக்கு மொட்டை மாடியா ஓடியா போகுது. நாளைக்கு காய வச்சுக்கிறேன். அப்படி என்ன சூழலாங்க? இந்த நகை காப்பி நீ நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும் போதுமா? ஒரு பட்டவாரி கட்டாங்கரையா படுப்பான். அட்லீஸ்ட் அவன் படுக்கிறதுக்கு ஒரு தலைவாரி வேணாம். எல்லாம் வயிற்றுக்கே கொடுக்குறீங்களே, தலைக்கு ஒண்ணு கொடுக்க வேணாம். இந்தாப்பா என் ஓல்டால் வச்சுக்கோ. இந்த ஃபேன் வெடிய வெடிய போட்டு தூங்க. எந்த பய கேட்க போறான்? ஆனா இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு எனக்கு விளம்பரம் வேணாம். என்ன மட்டும் மறந்துடாதே மாதுக்கண்ணா. ரேணு வந்துட்டு போயிட்டேன். என்ன பெரிய பாத்தியா? நான் வரேன் கோலாலம்பூர். என்னங்க கோலாலம்பூர்? அதெல்லாம் இருக்கட்டும்டா மாது. இது எங்க வீட்டு காப்பி. உனக்கு என்னென்ன வேணுமோ அதை கூச்சப்படாம கேளு. நீ எனக்கு சொந்த பிள்ளை மாதிரி. உலகத்துல தாயை தவிர வேற ஒண்ணுமே இல்லடா. பஞ்சகரின் உலகம் எது மாதுக்கண்ணா. அதில் என்ன மட்டும் மறந்துடாத மாதுக்கண்ணா. காப்பிய குடிச்சாச்சா? காப்பிய கீப்பிய குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதப்பா. இந்த ஹார்லிக்ஸ் காப்பி இல்ல, ஹார்லிக்ஸ் வெச்சுக்கோ. பிளாஸ்க் நோக்குதான் வெந்நீர் ஜலம் போட்டு வச்சிருக்கேன். வேணும் போது ஹார்லிக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கோ. உடம்பு பாத்துக்கோ. என்னமோப்பா, நீ இந்த ஆசை கண்ணாத பிள்ளையா வந்ததுல இருந்து நேக்கும் மேல ஒரு ஆரங்கம். நோக்கு தெரியாதா என்ன? ஹார்லிக்ஸ் குடுறாங்க. என்னங்க என்னங்க என்னதுன்னு ஹார்லிக்ஸ் குடுக்குறேன். நான் இப்பதானே காப்பி கொடுத்துட்டு போனேன். ஏண்டா கண்ணா ஹார்லிக்ஸ் குடிச்சியா? டேய், என்ன கடனா நான் ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்க மாட்டேனா? அதுக்குள்ள தாய மறந்துட்டியாடா. கண்ட கண்டமா குடுக்கறதெல்லாம் காணாத மாதிரி குடிக்கிறதா நீ? என்ன சொன்னேன்? கண்ட கண்ட வாடா நாங்க. நீ குடிடா. குடிக்காதடா. வாய் தரடா. ஆய மூடுடா. முடுங்கடா. ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிடுச்சு. ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிடுச்சு. என்னடா? உன்னாலதான். ஐயோ, மாதுவுக்கு பொறையடிச்சா? ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிடுச்சு. ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிடுச்சு. மாதுவுக்கு பொறையடிச்சு. ஐயோ பாவம் துடிக்கிறானே, சீக்கிரம் ஜலம் கொண்டாங்க. ஐயோ பாவம் துடிக்கிறானே, சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க. இதோ தண்ணி, இதோ தண்ணி, இதோ தண்ணி. அவருக்கு தண்ணி. நீ என்ன கொடுக்க? சீக்கிரம் கொடுங்க. நான் தான் கொடுப்பேன். நான் கொடுக்கப்படாதா? நீ என்ன கொடுக்கறது? என் கையால தான் கொடுக்க. என் கையால கொடுத்தா ஆகாதா என்ன?
உன் கையால கொடுத்து அவனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பாக்குற நீ எனக்கு தெரியுது. நீங்க ஏன் இப்படி ஓடி ஓடி மாதுவுக்கு உபச்சாரம் பண்றீங்க? அடிப்பாவி, மாது என் சொந்த பிள்ளை மாதிரி. அடிப்பாவி, மாது என் கூட பிறந்தவ மாதிரி. எனக்கு தெரியாதா? வெறும் நடிப்பு. நடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. என்ன என்ன என்னங்க சண்டை? என்ன சண்டை? எல்லாரும் சொல்லுங்க. நான் கொடுக்குறேன் மாதுவுக்கு தண்ணி. நீ என்னடி கொடுக்கறது? ஒரு வயசு பொண்ணு அவனை தொட்டு கிட்டு சிச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆபத்து பண்ண பாவம் இல்ல. உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும்டி. என்ன கதை? அதான் ஜாங்கிரி கதை. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? கதை கட்டுறத பாத்தீங்களா? கதை கட்ட பழக்கம் எனக்கு இல்லடி. அப்போ நேக்கு இருக்குன்னு சொல்லாமலே சொல்றா பாத்தியாடி? அதானே உங்க திட்டம் எனக்கு தெரியாதா என்ன? மாதுவே நிச்சயமா பாவோட பைவோடமா மானங்கிட்ட ஜென்மம். இப்ப யார் இங்க மானம் கெட்டு கிடக்குறா? கொலைய கொலைய பேசி ஜாங்கிரி கொடுத்தவா? என்ன என்ன ஜாங்கிரி ஜாங்கிரி? வாய் அடக்கி பேசு. நீ வாய் அடக்கி பேசு. நீ வாய் அடக்கி. வளவள என்ன பேச்சு? யார் வளவளன்னு பேசுறீங்க? நீ தான் வள்ளு 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 வள்ளு. நீ தான் வள்ளு வள்ளு. நீ தான் வள்ளு வள்ளு. நீ தான் வள்ளு வள்ளு. வள்ளு 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 வள்ளு. என்னது? என்ன நாயின்னு அடிச்சு வரட்டுனாங்க, இப்ப இவங்களே குறைச்சுக்கிறாங்க. ஏ எப்படி சார்? மாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப இந்த வீட்டுல பல தெய்வங்கள் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறப்பா. எப்படி சார்? கொடுக்கிற தெய்வம் கூரையை தான் பிச்சு கொடுக்கும் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற தெய்வங்கள் ஒன்னொன்னா எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு கொடுத்துருக்காம இருக்க. ஆமா சார், கொடுக்கும் போது வாங்கிக்கிடும் போதுதான் ஆசையா இருக்கு. வாங்கிட்டா எங்க திருட்டுப்பட்ட கட்டிடுவாங்கன்னு பயமா இருக்கு சார். சார் சார், இது அன்னைக்கு பரிட்சை கட்டுறதுக்காக பணம் கொடுத்தீங்கல்ல, இந்தாங்க 50 rupees கேஷ். ஓஹோ மாது, உனக்கு யாருமே கொடுக்காத போது நான் கொடுத்தேன். அதை எல்லாரும் கொடுக்கும் போது திருப்பி கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ணாத. இன்சல்ட் பண்றேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் பேசாம போனா எப்படி? பேசாம போகாம அத ஒரு தரம் சொல்றது படவராஸ்கர். என்னடி இது உள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு போய்க்கு மாதுகிட்ட பேச? வாசலை தாண்டி வெளியே போனா காலை ஒடிச்சிடுவேன்னு சொன்னீங்க அப்ப. ஆனா இப்ப வேற ஒண்ணு சொல்றீங்க. இது கூட தெரியல. பைத்தியம் பைத்தியம். நானா பைத்தியம்? இப்ப நீ போறியா இல்லையா? முடியாது. எப்படி மது எந்த இது சிம்மாசனம்? யோ, இப்ப நான் கோடீஸ்வரையன். ஓஹோ, ஆளை கண்டால் சமுத்திரம் கோஷிக்கும், ஆர்த்தி கண்டால் ஆளுகள் கோஷிக்கும் அல்லே. நாயர், எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் வந்துருச்சு, தூக்கம் தான் வரல. எடோ துட்டு கிட்டியால் தூக்கம் வரில்லடோ, துக்கம் தான் வரும். நாயர், எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க பாத்தியா? எனக்கு பரிசு கொடுத்தோம். லோகம் வளர கெட்டு போய் ஒரே நேரத்தில் எல்லா மனுஷரும் நல்லவராய் உன்னை தவிர நீதான் ஒண்ணுமே கொடுக்கல. ஞான் ஒண்ணும் கொடுத்தல அல்லே. எடம் இது அத்தனையும் யாராட கொடுத்தது? நீ கொடுத்தியா? யோ, என்ன விளையாடுறியா? நான் கோடீஸ்வரன் புள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எனக்கு மரியாதை பண்ணி இருக்கிறாங்க. ஆரான கோடீஸ்வரன் என் அச்சன் வந்தாரு. எங்க அப்பா ஜம்முன்னு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கட்டபொம்மன் அறியாமோ வல்லிய மீச உண்டு. பச்சே வல்லிய மீச உள்ள ஆளெல்லாம் கட்டபொம்மன் அல்லடோ. அப்படின்னா கோட்டு போட்ட ஆளெல்லாம் கோடீஸ்வரன் அல்லடோ. என்ன சொல்ற? வந்தவன் நின்ற அப்பனும் அல்ல, அவன் கோடீஸ்வரனும் அல்ல. என்னப்பா சொல்ற? வந்தது ஆறு ஆயாள் என்ற ஹோட்டல் சரக்கு மாஸ்டர். மாஸ்டரா? ചരക്ക് മാസ്റ്ററി കോടീശ്വരന് ഞാൻ ഒരു പൊയ് പറഞ്ഞു. பறையறதுக்கு ஏன்பா நான் தான் கிடைச்சேன் அவளுக்கு பறையறதுக்கு? சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ. சீமானல்ல மாது ஃபாதர் என்டே ஹோட்டல் சரக்கு மாஸ்டர். சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பற்றிய சேதி கேட்டோ. எப்படி
இந்த பிளாஸ்க நோக்கு கொடுத்தேனா ஆபீஸுக்கு கொண்டு போறதே அவங்கிட்ட ஏண்டி கொடுத்தேன்னு ரத்த கண்ணீர்ல எம்மா ராதா கத்துற மாதிரி ஒரே கத்தலா கத்துறாடா. பேசாம இதை எடுத்துட்டு போய் அவர் மூஞ்சியில எரிஞ்சு விடுறீங்கடா. மூஞ்சிலேயே மறந்துடாதீங்க.